நீங்கள் ஜிம்முக்கே பெருசாக போகணுன்னு அவசியம் இல்லைங்க. கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணணுன்னா அவசியமே கிடையாது. பழனி படிக்கட்டு மாதிரி அப்படியே சிக்ஸ் பேக்கை செதுக்கலாம். 2 மாதம் போதும், அதிகபட்சம் போனால் 3 மாதம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஜேபி த நேவிகேட்டர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்படி யாராவது வந்து வக்கனையாக சொன்னால் ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம உட்காந்து கற்றுக்க கிளம்பிடுவோம். உண்மையாக சொல்லணுன்னா எந்தெந்த விஷயத்த ஆன்லைனில் கற்றுக்கணும், எந்தெந்த விஷயத்த நேரில் போய் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையே இப்போலாம் இல்லை. ஸ்விம்மிங்கை கூட விட்டு ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுத்துருவானுங்க. அப்படியே தரையில் படுத்துட்டு இப்படி அடிங்க, நீங்கள் ஒரு வேளை தண்ணியில் விழுந்துட்டா இப்படி அடிங்கன்னு கற்றுக் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒர்க் அவுட்டை கற்றுக் கொடுக்குறதும். இதை நல்ல கோச் யாராவது பண்ணுறாங்களான்னா கிடையாது. ப்ராப்பராக ஒரு ஜிம்மில் ட்ரைனிங் எடுத்த ஒரு கோச் பண்ணுவாரானா கிடையாது. இந்த நேற்று இன்னைக்கு முடிச்சிருக்காங்களே புதுக்காளான்கள், இவனுங்களே ஒரு நல்ல கோச்சுக்கிட்ட போய் தான் உடம்பு ஏற்றிருப்பாங்க. ஏற்றிட்டு ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்க. நீங்கள் எங்கே கஷ்டப்பட்டு ஜிம்முக்கெலாம் போகிறீங்க? வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணிடணுமா ராஜா? வெளியிலேயே போகக்கூடாதுன்னா இவங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே பிறந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே சமாதி கட்டிடுங்க. போக விடுங்கடா, தயவுசெய்து நீங்கள் வெளியில் போக விடுங்க. போய் ஒரு ஜிம்முக்கு போட்டோம், ஒரு நல்ல கோச்சுக்கிட்ட கற்றுக்கிட்டோம். நீங்கள் தான் ஸ்பான்சர்ஷிப் போடுறதில்ல, அந்த காசு பத்தாதா? கோச்சிங்கிற பேரில் ஆன்லைன் கோச்சிங்க 2 லட்சம் பேர் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒருத்தன் டயட் பிளான் தரலாமா? ஏன் இந்த டயட் பிளான் ஏன் ஜிம்முக்கு போனால் அவர் தரமாட்டாரா? நான் போகிற கோச்சே நல்ல கோச், அவரெல்லாம் நல்லா சொல்லித்தராரு. ஆனால் அவர்கிட்டலாம் பெருசாக எவனும் சீண்டவே மாட்டான். அதான் எனக்கு புரியல. தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஜிம்முக்கு போய் 4 பேரோட பழகி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்.